ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். புளி சாதம் செய்வோன்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊறிட்டு இருக்கட்டும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வறுத்து நுணுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் தோல் நீக்கி வச்சுங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி 2 சிவப்பு மிளகா கிள்ளி போட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு படபடன்னு வெடிச்சிருப்ப வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணியாக கரைச்சிடாதீங்க. சேர்த்து தலைப்புலான்னு கொதிச்சு வரும்ல, சின்ன ஸ்பூனால் நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வறுத்து நுணுக்கி வச்சோம்ல அந்த தூளையும் சேர்த்துக்கணும். அதுவும் கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க. சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து அதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி பரட்டி விடுங்க. பரட்டி ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் புளி காய்ச்சல் எடுத்து போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.